ஓம் சத்குரு சாய்நாதாய நமோ நமக. எனது முதன்மை பேராசான் மதிப்பிற்கினிய ஆதித்ய குருஜி ஐயா அவர்களுக்கு குருவணக்கம். உலகம் முழுக்க பரவி இருக்கின்ற தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிட சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள். வாழ்க பல்லாண்டு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு லக்கணத்தில் சுக்கிரன். 12 லக்கணத்துக்கும் சொல்ற அமைப்புல 11 லக்கணத்துக்கு சொல்லியாச்சு. இப்ப கடைசி லக்கணமான மீன லக்கணத்துக்கு பார்ப்போம். மீன ராசிக்கு இது பொருந்தும். கோல்சாரம் லக்கணத்துக்கு கிடையாது, ராசிக்கு தான். இப்ப சுபத்தன்மை லக்கணத்தில் சுக்கிரன். சுக்கிரன் அங்கே உச்சமா இருப்பார். இப்ப சொன்னா ஒரு பல வீடுகளை சொன்ன குரு பகவான் முழு ஒளி கொண்டவர். இயற்கையில் பழுதுபடாமல் இருக்கும்போது முழு ஒளி கொண்டவர். சுக்கிரன் 2ஆம் நிலை சுபர். பலவிரை சேர்ந்தன் பெஸ்ட். படிப்படியா குறைஞ்சுக்கிட்டு வரும். பஞ்சமி வரைக்கும், தேய்பிரை பஞ்சமி வரைக்கும் ஒளி இருக்கும். அதுக்கு இறங்கு முகம் வந்துடும். தேய்பிரை சந்திரன் சனிக்கு நிகரானவர் அப்படின்னு சொல்லிட முடியாது. அந்த சந்திரனை வெளிச்சம் பார்த்துட்டா முதல்ல பாவத்துவம் அப்புறம் சுபத்துவம் வரும். அதை கணிச்சு சொல்லணும். இப்படிலாம் அமைப்பு இருக்கு. இப்ப சுக்கிரன் இந்த இடத்துல பாருங்களேன், உச்சமாவாரு. உச்சம் மீனத்துல உச்சம் தான். அந்த தனிப்பட்ட ஜாதகத்துல அவர் உச்சம் வக்கரமாயினா போச்சு. உச்சம் இருந்து சனி பார்த்து அல்லது சனி நெருங்கி ராகு நெருங்கினா போச்சு. ராகுதான் நல்ல பலன் தரும். இப்படின்னு நுணுக்கம் இருக்கு. அப்ப பலன்கள் கிரக சுபத்துவ பாவத்துவ அமைப்புல சூழ்ச்சி மூல அமைப்புல அதனுடைய சூழ்ச்சி மூலம் நம்ம சொல்றோம். செவ்வாய்க்கு எது அல்லது சனிக்கு எது எய்தாப்புல ராகுவோட செவ்வாய்க்கு அந்த சனி செவ்வாயினுடைய அந்த இணைவு கொடுமைகளை ராகு பெருசுபடுத்தும். சூழ்ச்சி மூலம் உடைந்துரும். அந்த மாதிரி அமைப்புலாம் இருக்குது. இப்ப ஒளி கலப்புலதான் ஜோதிடம் இருக்கு. கட்டத்தை மீறி கிரகங்கள் தொடர்பு கொள்றதுலையும் நுணுக்கம் இருக்கு. ஒவ்வொரு கிரகம் சேர்ற கிரகம் பார்க்கிற கிரகம் இந்த ஒளி கலப்புகள் நட்புங்கிறது அந்த ஒளி அமைப்புகள் சேரக்கூடிய ஒளி, எதிர்த்தன்மை உள்ள ஒளி எதன் கிரகங்களை வச்சு நம்ம உணர்ந்து சொல்றோம். லக்கணத்துக்கு ஆதிபத்தியத்தில் கெடுதல் பண்ற செவ்வாய் முதல் அகல செவ்வாய் வீட்டுக்கு 6ஆ வருவார், புதன் வீட்டுக்கு 8ஆ வருவார். இப்படிலாம் இருக்குது. அதனாலதான் ஒரு ஜாதகத்துல, யோகமான ஜாதகத்துல செவ்வாய் புதன் சேர்க்க கூடாது, சம்பந்தம் கூடாது. சூரியன் சனி சம்பந்தம் கூடாது. யோகமான ஜாதகத்துல அப்படித்தான் இருக்கும். சுக்கிரன் குரு அவங்க இனிமே 2 பேருமே சுபக்கிரகமா இருந்தாலும் காரகங்கள் அதெல்லாம் உணர்ந்து பார்த்தா தெரியும். இதெல்லாம் இருக்குது. இப்ப என்னோட அஸ்ட்ரோ சாய் செல்வம் அப்படிங்கிற யூடியூப்ல 1100க்கும் மேற்பட்ட கல்வி, உயர்கல்வி, அதன் தரம், திருமணத்துடைய தரம், 2ஆம் திருமணத்துடைய தரம் போயிட்டே இருக்கும். வெளிநாட்டு வாழ்க்கை, அங்கே எவ்வளவு நாள் இருக்கலாம், தொழிலா வேலையா, தொழிலின் தரம், வேலையின் தரம், வேலை ஒருவருக்கு கடைசி வரைக்கும் இருக்குமா, ஒரு குறிப்பிட்ட வயசுல போயிட்டு சிரமப்படுவாரா, எச்சரிக்கையாக சொல்லலாம். நம்ம அதை வாழ்வியல்ல கடைப்பிடிச்சுக்கலாம். இப்ப இந்த வருஷத்துல இருந்து உனக்கு தொழில் மந்தமா இருக்கும்னா செலவுகளை சுருக்கி கொண்டு இருக்கிறதை வைத்து பண்ணலாம். தொழில் நசிவு ஏற்பட்டு திரும்ப ஒரு காலகட்டத்துல மேலேறும். நம்ம முன்வினைகளுடைய அமைப்பு நமக்கு தெரியாது. அதனுடைய சாராம்சம் அது எப்படி இருக்கோ அது இங்க நடக்கும். சகட யோகம் சொல்லுவாங்க, மாறி மாறி வருவாங்க. இப்படிலாம் இருக்குது. அப்ப ஒரு வாழ்வியல் கலை ஜோதிடம் பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கக்கூடியதுதான். கண்டிப்பா நெகட்டிவ் எனர்ஜி கொடுப்பதல்ல. ஜோதிடம் மூடக்கலை இல்லை. மூடர்கள் அப்படி சொல்லுவாங்க. அதை பத்தி நமக்கு கவலை இல்லை. ஜோதிடம் மூடக்கலை அல்ல. இப்ப மீனத்துக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. எந்த ஒரு விஷயமானாலும் தனிப்பட்ட முறையில உங்க ஜாதகத்துல பலன்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த திரையிடக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. கிரக விளக்கத்தோடு பலன்களை தெளிவாக கேட்டுக்கணும். கிரக விளக்கத்தோடு சொல்லணும். எந்த ஒரு விஷயத்துல நம்ம நுழைஞ்சாலும் அதை பத்தி முதல்ல அறிஞ்சுக்கிட்டு நம்ம போகணும். ஆழம் தெரியாமல் காலை விடக்கூடாது. அப்ப இதனுடைய அறிமுகம் அர்த்தம்னா ஆழத்தை தெரிந்து கொண்டு நம்ம உள்ள இறங்கணும்னு அர்த்தம். ஜோதிடத்துல உண்மைத்தன்மையை அறிந்து கொண்டு நம்ம உள்ள போகணும். இதுதான் உண்மையான விஷயம். இந்த அமைப்புல கட்டண முறையில நீங்க இந்த திரையிடக்கூடிய வாட்ஸ்அப் தொடர்பு பண்ணீங்கன்னா தெளிவாக கிரக விளக்கத்தோடு இதுதான் இப்படித்தான்ங்கிற பலன்களை நீங்க தெரிந்து கொள்ளலாம். இது உள்ளூர் நண்பர்கள், வெளியூர் நண்பர்கள், வெளிநாட்டில் உள்ளவங்க, வெளி மாநிலத்தில் உள்ளவங்க அறிவார்கள். ஒரு முறை பார்த்தா அடுத்தடுத்து வருவாங்க. ஜாதகமும் எழுதி வாங்குவாங்க. வாக்கியத்துல வச்சிருப்பாங்க. நான் திருக்கிறது ஆர்வலன் வேற. வாக்கியத்துல இருந்தா அது தப்புங்கிறத நிரூபிச்சு திருக்கணிதத்தை மாற்றி எழுதி கொடுப்பேன். சாப்ட்வேர்ல போட்டோம்னா சம்பந்தம் இல்லாம பலன்கள்லாம் வரும். பல கணக்குகள்லாம், பல கட்டங்கள்லாம் அதெல்லாம் தேவையில்லை. ராசி அம்சத்திலே சொல்லிடலாம். இப்படி அமைப்புகள் எல்லா வர்க்கத்திலையும் சுபத்தன்மை இருந்துச்சுன்னா அது ராசியிலே பார்க்கலாமே. சுபத்தன்மை அதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. சுபத்தன்மை நமக்கு தேவையான சுபத்தன்மை அடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அது அடுத்த கட்டத்துல பாவத்தன்மை அடையுமாங்கிறது முதல்ல ஒரு நுணுக்கமா ஆராய்ந்து பண்ணோம்னா கண்டிப்பா அதை சொல்லலாம். ராசி கட்ட அம்சம் கட்டமா நோட்டுல தான் போட்டு எழுதி கொடுக்குறேன்.
நல்லபடியாக இருக்கிறது. குடும்ப ஜாதகங்களை பார்த்தா தெளிவாக பலன்களை எடுக்கலாம். ஒரு ஜாதகத்துல தந்தை நிலை, தாயின் நிலை, தாய் மாமனுடைய நிலை, மூத்த சகோதர நிலை, இளைய சகோதர நிலை, அவரது நிலை எல்லாமே சொல்லலாங்க. ஒரு ஜாதகத்துல அவருடைய நிலையை தெளிவா சொல்லலாம். தந்தை நிலை, தாய் நிலையை சொல்லும் பொழுது அவங்க ஜாதகத்துல உறுதிப்படுத்தணும். ஒரே ஜாதகத்துல எல்லாமே சொல்லிட முடியாது. அப்ப குடும்பத்துல ஒரு ஆளுக்கு மட்டும் எழுதுனா போதுமே, அப்படி இல்லை. ஆனாலும் சொல்ல முடியும். எவ்வளவு வித்தியாசங்கள் இருக்குது, அது இருக்கத்தான் செய்யும். தந்தையோட இப்ப தந்தை இத்தனை வயசு வரை இருக்கிறான்னு சொல்ல முடிகிற ஆளு ஏன் அவருடைய ஜீவனத்தை சொல்ல முடியாது? கண்டிப்பா சொல்லலாம். இப்ப குருவின் ஜீவனம்னா அவர் வாத்தியாரா, பேங்க்ல வேலை பார்க்கிறாரா, அல்லது ஆன்மீக கடை வச்சிருக்காரா, பணம் கொடுத்து வாங்குறாரா என்பதை அவங்க சம்பந்தப்பட்ட இந்த பையனுடைய பெண்ணுடைய தந்தையின் ஜாதகத்துல தெளிவா பார்க்கணும். அதுதான் இதுல உள்ளது நுணுக்கம். முழுக்க முழுக்க சொல்ல முடியாது, அதை நான் ஒத்துக்க மாட்டேன். கண்டிப்பான முறையில் இருக்குது. குருவோட அவர் பேங்க்ல இருக்காரா அல்லது ஃபைனான்ஸ் பண்றாரா, குரு இப்படிலாம் இருக்குல்ல, தனக்காரகன் இல்லையா, வாத்தியாரா இருக்காரா, பேங்க்ல வேலை செய்யறாரா, பேங்க்ல மேனேஜரா இருக்காரா அப்படிங்கிறது இதுல ஓரளவு சொல்லலாம். தெளிவுபடுத்துவது அந்த ஜாதகத்துல. இதோட இதை முடிச்சுக்குவோம். இப்ப மீன லக்கணத்தினுடைய சுக்கிரன்றதால என்ன பண்ணாங்க பார்ப்பாங்க. மீன லக்கணம் குருவோட லக்கணம் தான். சுக்கிரன் உச்ச சாயல் இருக்காரு, குரு பார்வை உச்சமா இருந்து குரு இப்ப செவ்வாய் வீட்டுல இருக்கு. பரிவர்த்தனை இங்க இருந்தா பரிவர்த்தனை வருவாரு. செவ்வாய் வீட்டுல இருக்காரு அதிக பலம் பெறும். அது ஒரு வகை. ராசி கொஞ்சம் பலவீனப்பட்டா அட்ஜஸ்ட்மெண்ட் ஆயிடும். அதிக சுபத்துவம் ஆகாதுன்னு சொல்ற அமைப்புல இங்க சனியோ அல்லது இங்க சனியோ சேர்ந்து ஒளியை கொஞ்சம் கம்மி பண்ணாங்கன்னா அது சரியா வரும். அந்த இதுக்கு வரல. இப்ப சுபத்தன்மை மட்டும் குரு பார்த்த சுக்கிரன் நல்ல புஷ்டியான ஆளு அப்படின்னு அர்த்தம். சரியா? 9ஆம் இடத்துல லக்னாதிபதி இருக்காரு. இந்த கான்செப்ட்ல போகக்கூடாது. குரு பார்வை மட்டும் நம்ம எடுத்துக்கிடுவோம். சுபத்தன்மையத்தை எடுத்துக்க போறோம். லக்னத்தில் சுக்கிரன், அதான் சொன்னேன். கிரகங்கள் அந்த இருக்கிற இடத்துல ஸ்தான பலம் உச்சம், நல்ல சொகுசு வாழ்க்கை வாழ விரும்புவார். மிக பிரகாசமாக முகம் இருக்கும். லக்கணம் நல்ல வலிமை பெறும். லக்கணம் தானே மூலதனம். ரயில் வண்டிக்கு இன்ஜின் முக்கியமா இருக்கணும்ல, அந்த மாதிரி அமைப்புல நல்லபடியா இருப்பாரு. இப்ப குருவும் பார்க்கிற நல்ல அமைப்பு. சரி, சுக்கிரன் யாரு? 8ஆம் அதிபதி. 8க்கு 6ல தான் இருக்கு. 8க்கு 6ல மறைவது பாவத் பாவல். 8ஆம் அதிபதி லக்கணத்துல இருந்தா மாற்று சிந்தனை வரும். எதிரும் பூர்வமா யோசிப்பாங்க. ஒரு ஜாதகத்தை பார்க்கும்போது துருவ கணிதத்தெல்லாம் விட்டுறணுங்க, அதெல்லாம் மோசடி அப்படிதான் சொல்லி அவங்களை நம்ப வைக்கணும் அவசியம் இல்லை. அந்த காலத்துல இப்ப ஞானம் நல்ல குருநாதர் கிடைச்சிருக்காரு. ஞானம் வளர்ற குணங்களை சொல்லலாம். 8ஆம் இடத்துல சிந்தனை மாற்று சிந்தனை. 8ஆம் அதிபதியுடைய அவரே தான் சுக்கிரன் தானே. அப்ப மாற்று சிந்தனை இருக்கு, அதிகமாக இருக்கும். உச்சமா இருக்காருல்ல, மாற்று சிந்தனை பல விஷயம் இருக்குங்க. என்னென்ன விஷயத்துல கனெக்ட் ஆகிறத பார்த்து சொல்றணும். சந்திரோட நிலையை பார்க்கணும், 5ஆம் அதிபதி நிலையை பார்க்கணும். அவர் சிந்தனை எந்த அளவு இருக்கும்னு, எவ்வளவு நுணுக்கமா ஆர்வலர்களுக்கு, மகா ஆர்வலர்களுக்கு எளிதில் பஞ்ச நெருப்பு பிடிச்ச மாதிரி பிடிக்கும். அரைக்குறையா இருக்கிறவங்க 2 ட்ரிப்பு 3 ட்ரிப் பாருங்க, ஒண்ணுமே தெரியாதவங்களுக்கு புரியவே புரியாதுங்க. இப்ப இந்த 8ஆம் இடத்துக்கு 6ல மறைஞ்சதுனால அவருக்கு மாற்று சிந்தனை இருக்காது. சுக்கிரன் கெட்ட சுக்கிர நடக்குது, கெட்ட ஆதிபத்தியம் அதிகமா இருக்காதுங்க. 8ஆம் இடத்து பலன் அதிகமா இருக்காது. இப்ப 3க்கு 11 தான் இருக்காது. இளைய சகோதரத்தை பிடிக்கும், அடிக்கடி பயணப்பட பிடிக்கும், ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவார். மற்ற அமைப்புகளை பார்க்கணும். 3ஆம் இடத்துக்கு 11 தான் இருக்கு. இளைய சகோதரரை பிடிக்கும், சகோதரரையும் பிடிக்கும். 3ஆம் பாவம் 11க்கு 3ஐயும் பார்க்கணும்ல. 11ஆம் இடத்து அதிபதி செவ்வாய் நிலையை வைத்தால் சொல்லணும். இப்படி அமைப்பு தான் இந்த அமைப்பு. ஆக சுக்கிரன்கிறது 12 லக்கணத்துக்கு சொல்லியிருக்கேன். 2ஆம் நிலை சுபக்கிரகம். சுக்கிரன் ஒழுங்கம் தருவாருங்க. சுக்கிரன் சனி சேர்த்தான் தவறுதலான காமம் எண்ணங்கள்லாம் வரும். தனிச்ச சுக்கிரன் நீசப்பட்டு அதிகமான வேற எதிர்த்தன்மையுள்ள ஒளி கிடைச்சா கூட உள்ளுக்குள்ள இருக்கும். அந்த ஆகாத கிராமம், ஆகாத இந்த நினைப்புகள் வெளிக்காட்டுவாரா, உள்ளேயே வச்சிருப்பாரா, வெளியே யாருக்குமே தெரியாம அதை வச்சிருப்பாரா அப்படிங்கிறதுலாம் மகா நுணுக்கமான விஷயங்கள். அப்ப சுக்கிரன் 2ஆம் நிலை சுபக்கிரகம். அவங்க ஜாதகத்துல என்ன இருக்கோ அதை பார்த்துக்கிறோம். சுக்கிரன் லக்கணம் புஷ்டி வரணும்னா குரு இருக்கணும், சுக்கிரன் இருக்கணும், புதன் கூட இருக்கலாம், வளர்பை சேர்ந்து இருக்கலாம். பாவத்தன்மை கூடாதுங்க. அதுதாங்க அடிக்கடி நம்ம சொல்லியிருக்கேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட பல ஜாதக பலன் வேண்டினால் எந்த ஒரு விஷயமானாலும் தெளிவாக கிரக விளக்கத்தோடு கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். அடுத்து நுணுக்கமான வீடியோக்களை அடுத்தடுத்து தர்றேன், பாருங்க. ஜோதிடத்தின் தன்மையை முதல்ல உணருங்க. பிறகு
உங்களது ஜாதகத்தில் உள்ள சந்தேகங்களை முழுசாக கிரக வழக்கத்தோடு கேட்டுக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.